என் பேர் ஏரிச்சாமி, இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமி. நான் பாண்டிச்சேரி போலீஸ்ல வேலை செய்யறேன். டியூட்டியில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது என் ஹையர் ஆபீசரா இருந்தாலும் விட மாட்டேன். ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வராங்க, நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். எஸ்ஐ சிவா பாண்டிச்சேரி ஈஸ்ட்ல போடு, எஸ்ஐ சங்கர பாண்டிச்சேரி வெஸ்ட்ல போடு. முதல்ல நீங்க ஜிப்ப போடுங்க. அம்மா, ஏய் டாக்டருக்கு போனை போடு. எஸ் சார். கள்ளச்சாராய கேஸ் மாட்டினா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறதை நிறுத்திட்டீனா நான் எப்படா சம்பாதிக்கிறது? என்ன ஒருத்தர் புடிச்சு கேட்ட போதுமா சார்? வெளியே எத்தனை பேர் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றாங்க சார். கான்ஸ்டபிள் நாகராஜ். எஸ் சார். யாரெல்லாம் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றானோ அவரையெல்லாம் புடிச்சு உள்ளே போடு. அடம் பிடிக்கிறவனே ஷூட் பண்றா. ஓகே சார். நான் இங்க வந்து கிடக்கிறதுக்கு காரணம் தாய் குலத்துக்காக போராடினதுதான். அது சரி, சூப்பரா இருந்ததுல. ஸ்டாப். நீங்கெல்லாம் யாரு? லேடீஸ். அப்படியா? எங்க இந்த நேரத்துல? செகண்ட் ஷோ திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வரோம். திருவிளையாடல்? நீங்க தெருவுல தனியா நடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில வேற யாராவது விளையாண்டாங்கன்னா? அது சரி, உங்க கூட எல்லாம் புருஷன் மாறன ஒருத்தர் இருப்பாரு, அவரே எங்க? அவங்க தொல்லை தாங்க முடியாம தான் தனியா வந்தோம். தப்பு இல்லையா? இந்த கேட்ச் 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 கேட்ச். டார்ச் லைட் வியாபாரமா பண்றீங்க? ஷட் அப். நாளை காலையில 10 மணிக்கு எல்லா டார்ச்சுங்களையும் உங்க புருஷங்களை விட்டு என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க. நவ யூ கேன் கோ. நேத்து நைட் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்த எங்க பொண்டாட்டிகளுக்கு டார்ச் லைட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, தைரியமா அதுவும் எங்களே வந்து திருப்பி கொடுக்க சொல்லிருக்கேன். ஆமா. உனக்கு என்ன திமிர் இருந்தா உரிமையா டார்ச் லைட் கொடுக்குற அளவுக்கு கள்ள தொடர்பு இருக்கு. கள்ள தொடர்பா? அது மட்டும் இல்ல, போன வாரம் தீபாவளி தள்ளுபடியில ஆளுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்க. டேய், அது நான் கொடுக்கலடா. விக்காத புடவை எல்லாம் ஜவுளி கடைக்கு தள்ளி விடுறாங்கடா. டேய், இவனை இப்படியே விட்டா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல இவன் பேரை வர வச்சுவா. இவனை தூக்குங்கடா. இதுதான் என்னோட ஸ்பிளாஷ் பேக். இப்படித்தான் நான் தண்ணிக்குள்ள வந்தேன். இந்த ஏரிச்சாமியோடைய இந்த பக்கத்தை பாத்தீங்க, இனிமேதான் இன்னொரு பக்கத்தை பார்க்க போறீங்க. அங்க பாரியா, நம்ம ஏரிச்சாமி எஸ்ஐ தண்ணியில கிடக்குறாரு. ஆமா மிஸ்டர் ஏரிச்சாமி. எஸ் சார். உங்க நடவடிக்கையே சரியில்லை. என்ன சார்? ஏன் பீர்ல காலை கழுவுனீங்க? சார், தமிழ்நாட்டு போலீஸ் ஆரிச்சாமி பீரை வச்சு மூஞ்சி கழுவும் போது இந்த பாண்டிச்சேரி ஏரிச்சாமி கால் கழுவ கூடாதா சார்? அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. கால்லையா? அந்த பீர் கம்பெனிக்காரன் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு கேஸ் போட்டுருக்கான். ஓ மை காட். அதனால you are suspended for 3 months. சார், சாரி சார், ஒரு போன் வருது, ப்ளீஸ் பேசிக்கிறேன். ஹலோ, சொல்றா, என்ன பிரச்சனை? அப்படியா? உடனடியா வரேன், இம்மிடியேட்டா. ஓகே, ஓவர். சார், என்ன எத்தனை மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க? 3 months. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அத தயவு செய்து 6 மாசமா மாத்த முடியுமா? என்ன மேன் சொல்ற? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, நான் சென்னைக்கு போகணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, you are suspended for 6 months. Thank you சார். ஆட்டோ, அண்ணா நகர் போலாமா? நீ வேணா அண்ணா நகர் போ, நான் அம்ஜிகர போறேன். நானும் அம்ஜிக்கரை தான் போறேன். வந்து ஆட்டோ வேடு. அப்புறம் எதுக்கு அண்ணா நகர் போலாமான்னு கேட்ட? எப்ப கேட்ட ரூட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் அப்படி போட்டு இப்படி வாங்கினேன். வந்து ஆட்டோ வேடு. சரி ஏறு. அது அப்போ மீட்டருக்கு மேல கேப்பியா? என் வண்டிக்கு தான் மீட்டரே கிடையாது. ஆனா எங்கிட்ட மீட்டர் இருக்குதே, ஃபிட் பண்ணி ஓட்டு. உனக்கு எந்த ஊரியா? சேரி, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே வண்டியே இப்படி போகுதேடா. அது சரி, கார் வாங்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, பீர் அடிக்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, கேட்டாக்க டாக்ஸ் ஃப்ரீங்கிறீங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு உயர் காவல் அதிகாரி சிங்கார சென்னைக்கு வந்திருக்கிறேன், என்ன கூட்டு போறதுக்கு ஒரு கண்ணியமான வாகனம் இன்னும் வரலையாடா. கஸ்டமரை நோக்குன்னா எந்த கேலண்டரை நோக்குனது? மாசம் தள்ளி போயோ, ஏதாவது ஏடா கூடமாயோ? ഒന്ന് ചുമ്മാരി. 25 വർഷத்துக்கு മുമ്പ് ഇതേ തീയതിയിൽ എനിക്കും എന്റെ മാമൻ മോൻ കുഞ്ചുണ്ണിക്കും നിശ്ചയം നടന്ന് കേരളത്തില്. എന്റെ ഫാമിലി കഷ്ടത്തില് ജീവിച്ചത് നിങ്ങൾക്ക് എന്നെ 2ാം തരമായി കല്യാണം കഴിച്ചു. ഈ കാര്യം നിങ്ങളുടെ പറഞ്ഞിട്ടില്ലല്ലേ? ഒക്ടോബർ 2ാം തീയതി ഞാനും കുഞ്ചുണ്ണിയും ഹാഫ് ഷട്ടർ പൊട്ടിക്കിട്ട് ക്വാർട്ടർ അടിച്ചോ? ഇല്ല ചേട്ടാ, ജോളിയായിട്ട് പിക്നിക് പോയി. അപ്പോഴെന്താ നടന്നറിയുമോ? ഞാനും കുഞ്ഞും. കുഞ്ചുന്ന് പറയണ്ട, കുഞ്ചുണ്ണീന്ന് പറയണം. ശരി, കുഞ്ചുണ്ണീന്റെ നിனைவுകൾ എന്റെ നെഞ്ചിൽ പതിഞ്ഞിട്ടുണ്ട്. എങ്ങനെങ്കിലും അവരെ ഒരു വാട്ടി പാക്കണം. കുഞ്ചുവ പാക്കണമാ? എങ്ങനെ? എത്രയോ വർഷத்துக்கு முன்னால அரட்ராய போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட அடையாளம் எങ്ങനെ கண்டுகொள்ளும்? അടയാളമോ? വളരെ ഈസിയാണ്. അവരുടെ തൊപ്പിൾക്ക് കീഴേ ബൾബ് സൈസിലെ മച്ചമുണ്ടല്ലോ. ഓമനെ, കൊച്ചപ്പാലും ഓമനെ,
എന്താ പിടിച്ചോ എന്താ ഓമനെ ഒരു റൗണ്ട് മെലിഞ്ഞു പോയി നിന്റെ അഡ്രസ് കിട്ടും മുന്നാൽ എനിക്ക് പ്രാണം പോയി ആരാ നിങ്ങള്? ആരോ മനസ്സിലായില്ലേ താഴെ നോക്കണം മച്ചം, അതെ കുഞ്ഞുണ്ണി, കുട്ടി കുഞ്ഞു. പൊന്നുകുട്ടി എന്താ ഗ്യാസ് ട്രബിളോ ഇവിടെ ഈ അഡ്രസ് എങ്ങനെ കിട്ടി? ഈ അഡ്രസ് കേരളാവില് മോഹൻലാൽ പറഞ്ഞു, മമ്മൂട്ടി പറഞ്ഞു, ദിലീപ് പറഞ്ഞു, രാജൻ പി ദേവ് പറഞ്ഞു, കലാഭവൻ മണി പറഞ്ഞു. நெடுமுடி வேணு பறஞ்சிட்டில்ல അയാളും ലിസ്റ്റിൽ ഉണ്ട്. ஆமா இந்த പാർട്ടികളോട് ഉനക്ക് എങ്ങനെ പഴക്കം? ഞാൻ അവിടെ ഒപ്പം ചൈൽഡ് ആർട്ടിസ്റ്റ് ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അതെ അതെ ഓമനെ ഓമനെ എനിക്ക് ട്രാവൽ ചെയ്ഞ്ഞു വലിയ ടയർഡായിട്ട് ഉണ്ട്. എനിക്ക് കൊഴാപ്പൊട്ടും കൊണ്ടക്കടലയും കിട്ടുമോ? ഇവിടെ അങ്കേ உன்னாக்கும் கிடையாது. வேலைக்கு சேரும்போது வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு இப்ப டியூட்டியில தூக்குறியா? ஓரமா பாப்பா ஓரமா. வாட்டர் குட் கிளீனர். தேங்க்யூ. டேய் இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, தெரியாதா உனக்கு? என்னடா சாப்பிடுற? குடிக்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, சாப்பிட கூடாதுன்னு சொல்லலையா? இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். திவ்யா மனோவோட லவ்வர் தானே? உன்னை இங்க டார்ச்சர் பண்றாங்களோ? வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா? அதான் உன் வாய்ஸே மாறி இருக்கு. மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டேன். நீ வேணா 6.2 இருக்கலாம், ஆனா 6 கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இறங்குற வரைக்கும் தான் ஏரிச்சாமி, இறங்கிட்டேன் நான் 7000 சாமிடா. திவ்யா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உள்ளேயே இரு. நான் போய் நல்லதா 4 போலீஸோட வரேன். அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? ஆம்பளை குரலையா மிமிக்ரி பண்ற? உள்ள என்ன நடக்குது? இதோ வரேன். அம்மா அப்பா ஐயோ. ஏண்டா லாட்ஜில போலீஸ் தொல்லைங்கிறதுனால தானே லாரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? போலீஸ கூட்டு வந்துறேன். பிச்சு போடுவோம் பிச்சு. இவங்கிட்ட என்னங்க பேச்சு? வாங்க வேற லாரி பாப்போம். அட பாவிகளா, ஓடுற லாரியில தான் லோடு போகும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் நிக்கிற லாரியிலேயே லோடு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? டோல்கேட்ல இனிமே டோக்கன் கொடுக்கும் போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் கொடுங்கப்பா. ஏய் உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் என்ன விட கிளாமரா இருக்கக்கூடாதுன்னு? சாரி சார். ஒரு நிமிஷம் சார். வண்டியை ஓரம் கட்டியா? ஓரம் கட்டியான்றல்ல? வாயா இறங்கி வா, இறங்கி வா. அடடா இவன் எனக்கு தெரிஞ்சவனாச்சே. என்னப்பா அது? இருந்து காசியில போன செக் போஸ்ட்லயே வாங்கிட்டானுங்க. இங்க புதுசா ஒரு வசூல் ராஜா நிக்கிறா. பேசாம லாரி வித்துடலாமா? தேவையில்லை சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மேட்டரை நான் லெஃப்ட்ல டீல் பண்றேன், நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு, வசூல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே சார். என்ன மேட்டர் சார்? யோ இன்சூரன்ஸ், ஆர்சி புக், ரோட் டாக்ஸ் வத்தி வெடிடியா? அதெல்லாம் எடுக்கிறேன் சார். ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? யோ ஐ அம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். I am also from police department. I am SI ஏரிச்சாமி from பாண்டிச்சேரி. சார் ஆமா சார். சென்னையில என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல? அது வேற ஒண்ணும் இல்ல. அத பாத்தியா, லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்குது பாரு ஒரு கண்டெய்னர். ஆமா. அத நான் ஒரு மாறு வேஷத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன போட்டு கொடுத்துறாத, சும்மா என்ன அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி சார், உங்களை என்னால அடிக்க முடியாது. சும்மா அடியா? சும்மா அடிக்க முடியாது. ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார். ஏய் நான் இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமிடா. அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க. டேய் நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்ட்ரா. என் கடமையான செய்ய விடுங்க. 500 ரூபாய் எடுங்க. ஆகா பேச்சுக்கு பேச்சு ஏத்திக்கிட்டே இருக்கானே. இந்தா வச்சுக்க, சும்மா அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு. ஓகேயா? ரெடி சார். அடுத்தவன் கஷ்டப்படுறத பாக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரத்தான் செய்யுது. பாவி, அடிக்கிற மாதிரி பாவலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்டே. இத பாருடா, சிங்கம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம். அதான்டா உன் கதையும். இருடா, சாமியில போட்ட 7 மறுபடியும் 7 போலீஸ்காரனை சரி கட்டிட்டோம்ல, நீங்க வண்டி எடுங்க சார். என்னமோ லெஃப்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொன்னா அதானே அது? அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டா டச் பண்ணிட்டா. லைட்டாவா? இனிமே அந்த போலீஸ்காரனுக்கு ஜோசியம் பாக்கணும்னா உன் கண்ணத்துல தான் பாக்கணும். அவன் கைராக போற அங்கதானே இருக்கு. சும்மா இருங்க சார். அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக் தாசா, லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார்? நான் சொன்னேன் இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, அவர் ரேஞ்சுக்கு அவர் ஓ லெவலுக்கு இறங்கி வர மாட்டாரு, எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணுன்னு சொன்னேன் சார். உடனே என்ன கோவப்பட்டு அடிச்சா சார். உங்களுக்காக நான் சார் ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம், ஆமா, ஒரு நல்ல பொண்டாட்டி கூட ஆமா அமையலாம்.
ஆனா ஒரு நல்ல கிளீனர் மட்டும் அமையவே மாட்டாரா? விடுறா எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கிறான். இந்த கேப்ல இவங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு, பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். சார் இங்க பாருங்க, அழாதீங்க. இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏறக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் போய் டீல் பண்ணிக்கிறேன். ராஸ்கல் சபான்ஸ் குடு. இந்த லைசென்ஸ், ஆமா லைசென்ஸ். இந்த இன்னொரு லைசென்ஸ், இந்த லைசென்ஸ் வச்சுக்க. ஒரு டிரைவருக்கு 4 லைசென்ஸ் எப்படி இப்படி? ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி விடுறதுக்காக. நீயே பேந்த முழிக்கிற? இல்ல 4 இருக்குதேன்னு பாக்க. நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு ஒண்ணு வச்சுக்குவோம். இந்த அப்படி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். நான் அப்படி பொத்துனாப்புல படுத்துக்கிறேன். புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க. ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. படுத்து புளிய மரத்துக்கிட்ட என்ன எவ்வளவு கழுப்புனா? ராரா சரசுக்கு ராரா ராரா சரசுக்கு ராரா ராரா சரசுக்கு ராரா ராரா. லாரியிலே இருப்பேன்னு நினைச்சியா? உன்னை ஃபாலோ பண்றதாண்டா என் வேலையே. ஏய், இங்க டாய்லெட் போக கூடாது, உள்ள போ. டாய்லெட்டா? இத பார்த்தாலே டுலெட் மாதிரி இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. இசிஜிக்கு 5000, மெடிசன் 5000, ஸ்கேனுக்கு 5000, மொத்தம் 15000 கட்டிடுங்க. நான் இப்பதானமா ஆஸ்பத்திரிக்குள்ளேயே வரேன். ஓ சாரி, வர எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பேசி பழக்கம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? சீஃப் டாக்டர் கிட்ட அசோக் பில்லர் சைஸ்ல ஒருத்தர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு என்ன வியாதி? சாரி சார், பேஷண்டோட டீடைல்ஸ் பத்தி நாங்க வெளியே சொல்லக்கூடாது, அதெல்லாம் சீக்ரெட். அப்படியா? I am Inspector of Police ஏரிச்சாமி from பாண்டிச்சேரி and I am on duty. என்ன இது, சைக்கிள் டோக்கனை கொண்டு வந்து ஐடி கார்டு மாதிரி காட்டுறா? புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு. பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம். சாரி சார், நீங்க உள்ள போய் டாக்டரை பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஃபேஸ்ல இந்த ஃபோர்ஸ் தெரியுது இல்ல? கேட்ச் இட். அலர்ட்டா இருக்கியான்னு செக் பண்ணு. உட்கார். டாக்டர், போலீஸ்னு சொல்லி ஒரு மென்டல் உள்ள வருது. ஓகே ஐ வில் மேனேஜ். ஹலோ டாக்டர், how are you? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டரா? எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. கம் ஆன் சிட் டவுன். பேஷண்ட் சீட்ல எல்லாம் என்ன உட்கார சொல்றீங்களா டாக்டர்? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதான் நான் ஒரு கிளீனர் கெட்ட போட்டுட்டு ஒரு ஷெட்ல இருக்கேன் டாக்டர். காட்டுங்க. வாங்க ஷெட்டை காட்டுறேன். காட்டுங்க. ஷெட் என்ன இங்கேயா இருக்கு? நாக்க நீட்டுங்க டாக்டர். நாட் சோ ஃபாஸ்ட். ஓகே ஓகே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் டாக்டர் உங்ககிட்ட வந்தேன். என்னன்னா உங்க பக்கத்து ரூம் டாக்டர் கிட்ட 6க்கு 4 சைஸ்ல ஒருத்த வந்து பேசிட்டு போயிருக்கான். அவனுக்கு என்ன வியாதிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. குடுக்குறேன். எல்லாம் செக் பண்ணிட்டு தானே கொடுக்க முடியும். முதல்ல அந்த டேபிள்ல குப்புறப்படுங்க. குப்புறவா? ஆர் யூ ஆல்ரைட் டாக்டர்? எஸ் ஐ அம் ஃபைன். ஓகே. நான் குப்புறப்படுத்தாதான் உங்க வாயில இருந்து சில சீக்ரெட்ஸ் அப்புறப்படுத்த முடியும்னா திஸ் ஆபீசர் இஸ் ரெடி. ஓகே. பட் குப்புற படுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பப்பிஷேமா இருக்கும். அதனால சைடு வாங்கி படுக்கலாமா? ஓஎஸ் தாராளமா. இப்படிக்காவா அப்படிக்காவா? அப்படிக்கா. சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ எனக்கு அவார்டு? அந்த ஏரியாவுல என்ன பண்றீங்க டாக்டர்? ஒண்ணும் இல்ல, ஸ்லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். எறும்பு கடிச்ச மாதிரியா? யானை உதைச்ச மாதிரி இருக்கு. சரி, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு கோட்டை தான் பிடிக்கும் டாக்டர். பி சீரியஸ். உனக்கு பிடிச்ச கலர் என்ன? பச்சை. சரி, வாயில எச்சிய கூட்டிக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டு அந்த பச்சையை நினைச்சுக்கோ. You are a funny fellow டாக்டர். I am ready. Okay. எஸ்ஜே சூர்யா நடிச்ச படத்தோட பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன் டாக்டர். I am a police officer. You have to cooperate with me. ஏதாவது எடக்கு பண்ணீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவேன். சரி, அந்த படத்து பேரோட முதல் பாதியை நான் சொல்றேன், இன்னொரு பாதியை நீ சொல்லு. என்னது? ராஜோடு கொண்டாடு கொண்டாட்டம் ராஜோடு